காலையில் வீட்டில் வந்து தலைக்கறி கிரேவி பண்ணுறதுக்காக தலைக்கறி வாங்கிட்டு போகிறப்ப மூளையை வந்து தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுத்தாங்க. 2 ஆட்டு மூளை வந்து நான் காலையில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சரி, இதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறப்ப தான் வந்து திடீர்னு ஒரு யோசனை வந்தது. நம்ம வீட்டில் தான் காலையில் வச்ச தலைக்கறி கிரேவி இருக்குல்ல, இந்த கிரேவி ஆட்டு மூளையை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அடுப்பத்தை வச்சு தோசை சட்டியை வச்சு சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அதில் வந்து இந்த பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் 2 போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, ஏன்னா ஏற்கனவே நம்ம குழம்புல வந்து உப்புலாம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த எடுத்து வச்ச 2 மூளை லைட்டாக சின்னதாக வந்து குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அடுப்பை ஸ்லோவாக சிம்மில் வச்சு இந்த தலைக்கறி கிரேவியில் வந்து ஒரு 2 கரண்டி அதில் ஊற்றிட்டு நல்லா வந்து தோசை கரண்டியால் நல்லா குத்தி விட்டுட்டு பொடி பொடியாக நல்லா குத்தி விடணும், அப்போ தான் வேகும். நல்லா குத்தி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருந்தா போதும். ஆனால் மூளை வந்து சீக்கிரமாக வெந்துடும். சரி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு அதுவும் அந்த தலை கிரேவி ஆட் பண்ண மூளை வறுவல் வந்து சாப்பிட்றதுக்கு செமையாக இருந்தது. உங்கள் வீட்டில் வாய்ப்பு கிடைக்கிறப்ப இது மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.